உங்கள் இல்லம் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தால் வளம் பொங்கும் என்று சொன்னால் நம்புவீர்களா? அதற்கான வழி வரலட்சுமி விரதம். எப்படி செய்ய வேண்டும்? என்ன பலன்கள்? இப்போது பார்ப்போம். வரலட்சுமி விரதம் என்றால் என்ன? மகாலட்சுமியை போற்ற அனைத்து வளமும் நலமும் வீட்டில் குடியேறும். செல்வ வளங்களை வாரி வழங்கும் மகாலட்சுமியை விரதமிருந்து அவள் அருளை பெறும் நன்னாளே வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் என்பது 16 வகை செல்வத்திற்கும் அதிபதியான லக்ஷ்மியின் அருள் வேண்டி சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் விரதமாகும். எந்த வீட்டிலெல்லாம் வரலட்சுமி விரத பூஜைகள் செய்யப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாள். வருவதுடன் வீட்டிலேயே இருந்து வாசம் செய்வாள். மகாலட்சுமியை தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, ஜெயலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, வித்யாலட்சுமி என்ற அஷ்டலட்சுமிகளாக வழிபடுகிறோம். வரலட்சுமி விரதமன்று இந்த 8 லட்சுமிகளையும் மனதார வேண்டி பூஜித்தால் இல்லத்தில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும். எப்போது விரதம் அனுஷ்டிக்க வேண்டும்? ஒவ்வொரு தமிழாண்டிலும் ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையே வரலட்சுமி விரதத்திற்கான சிறப்பு நாள். இந்த நாளில் கணவன் நலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் செல்வ வளத்திற்கும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் சுமங்கலி பெண்கள் விரதம் கடைபிடிக்கிறார்கள். வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம். சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழவும் தொழில் சிறக்கவும் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க இவ்விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. செல்வ வளம் பெருக மகாலட்சுமியின் அருளை பெறும் பரம்பரையான வழிபாடு இது. பூஜைக்கு வேண்டிய பொருட்கள்: மஞ்சளால் பிடித்த பிள்ளையார், வாழை இலை, அரிசி, தேங்காய், பழம், பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, எலுமிச்சை பழம், குங்குமம், திருநீறு, சந்தனம், மலர்கள், குத்துவிளக்கு, நோந்து கயிறு, நகை மற்றும் பணம். பூஜை செய்யும் முறை: ஒரு தாம்பூலத்தில் அரிசியை பரப்பி அதன் மேல் கலச கும்பத்தை வைத்து தீர்த்தம் அல்லது அரிசி அல்லது தங்கம் ஆகியவற்றைக் கொண்டு கும்பத்தை நிரப்பவும். கும்பத்தின் மேலே மாவிலை கொத்தும் தேங்காயும் வைத்து அலங்கரிக்கவும். அதன்பின் புதிய வஸ்திரம் சாற்றி மகாலட்சுமியின் உருவமுடைய பிம்பத்தை வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்கவும். வெற்றிலை, பாக்கு, ஆரஞ்சு, மாதுளை, விளாம்பழம், மாம்பழம், திராட்சை ஆகிய பழவகைகளையும் நிவேதனத்திற்காக வைக்கலாம். அதன் பிறகு வாசலில் உள்நிலைப்படி அருகே நின்று வெளியே நோக்கி கற்பூர ஆரத்தி காட்டி மகாலட்சுமியை வீட்டிற்குள் வருமாறு அழைக்க வேண்டும். மகாலட்சுமி வீட்டிற்குள் வந்துவிட்டதாக பாவனை செய்து பூஜையிலுள்ள கலசத்தில் அமர்ந்து அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு ஆவாகனம் செய்ய வேண்டும். மகாலட்சுமிக்கு உரிய பாடல்களையும் பாடலாம். நோன்பு கயிற்றை கும்பத்தில் சாற்றி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். மகாலட்சுமியின் 108 போற்றி மற்றும் லக்ஷ்மி அஷ்டோத்திர சதம் சொல்லவும். பின்னர் பூஜையை நிறைவு செய்து மூத்த சுமங்கலி பெண்களுக்கு பிரசாதம் கொடுத்து இளம் பெண்கள் அவரிடம் ஆசி பெற வேண்டும். என்னென்ன நிவேதனம் அல்லது படையல் படைக்கலாம்? பொங்கல், பாயசம், அப்பம், வடை, கொழுக்கட்டை, லட்டு, தயிர், பசும்பால், நெய், தேன் மற்றும் கற்கண்டு. வரலட்சுமி விரதத்தின் பலன்கள்: மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், உயர்ந்த ஞானம் கிடைக்கும், மனதில் உள்ள விருப்பங்கள் ஈடேறும், திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கிய தடைகள் நீங்கும், ஜாதகத்தில் சுக்கிரதோஷம், கழத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் நீங்கும், கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். மகாலட்சுமியை வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். இப்படியான ஆன்மீகம் மற்றும் கலாச்சார வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.